தற்போதைய முக்கிய செய்தி, முதுகலை மருத்துவ படிப்பில் என்ஆர்ஐ பிரிவில் முறைகேடு என புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 44 மாணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக இந்த மருத்துவ படிப்பிற்கான இளநிலை கலந்தாய்வு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த என்ஆர்ஐ பிரிவு ஒதுக்கீட்டில் ஏற்கனவே இந்த தூதரக சான்றிதழ்களை போலியாக கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களின் 6 மாணவர்களுடைய அந்த மருத்துவ சேர்க்கை ஆணையை மருத்துவ சேர்க்கை குழு அண்மையில் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த முதுகலை படிப்பிற்கான இந்த மருத்துவ கலந்தாய்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மருத்துவ படிப்பிற்கான அந்த மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்து மருத்துவ படிப்பில் சேருவார்கள். அந்த வகையில் அவ்வாறு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ஆர்ஐ பிரிவில் சேருவதற்கு இந்த தூதரக சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது விதிமுறையாகும். அவ்வாறு அந்த தூதரக சான்றிதழ்களை முறையாக சமர்ப்பிக்காமல் சிலர் போலியாக சமர்ப்பித்துள்ளது தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த மாணவர்களுடைய சான்றிதழ்களை ஆய்வு செய்த போது இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தூதரக சான்றிதழ்களை அவர்கள் போலியாக கொடுத்ததை அடுத்து 44 மாணவர்கள் இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதை கண்டுபிடித்திருந்த மருத்துவர் மாணவர் சேர்க்கை குழு அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையையும் தற்பொழுது ரத்து செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளையும் மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு மேற்கொண்டுள்ளது. எனவே இந்த என்ஆர்ஐ பிரிவு ஒதுக்கீட்டில் தற்பொழுது சிலர் முறைகேடுகளில் ஈடுபட்டு மருத்துவ இடங்களை பெறுவதற்கு முயற்சி செய்வது இதன் மூலமாக உறுதியாகி இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.